ஒரு கங்கைய பத்தி இருக்கிற உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதான வாய்ப்பு இருக்கலாம். ஆனா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அதாவது வந்து கங்கை எதுலேருந்து வரா அப்படின்றதுன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, பிரம்மா கிட்ட இருக்க கமண்டலத்தில தான் வந்து கங்கை இருக்கா. முதல் விஷயம் அங்க தான் இருக்கிறா. கங்கை எப்படி வந்து பூமிக்கு வரா அப்படின்றதுன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து பகீரதன் அப்படின்ற அவன் மூலியமா வந்து தான் வந்து கங்கை வந்து கீழ வரா. பகீரதன் யார் அப்படின்னு அப்படி கேட்டிங்கன்னா, ராமருடைய கொள்ளு தாத்தா. கொள்ளு தாத்தா கூட சொல்லலாம். கொள்ளு தாத்தா, கிள்ளு தாத்தா அது மாரி ரொம்ப முக்காவாளுடைய ராமர் வம்சாவளிய சேர்ந்தவர் தான் வந்து பகீரதன். அவன் பகீரதன் என்ன பண்றான் அப்படின்னன்னா, பகீரதன் யாரு அப்படின்னன்னா, பரசுராமர்கள் கதைகள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பரசுராம கதையில வந்து அவ அம்மாவ வெட்டின்றதுனால, பரசுராமர் வந்து ராஜாக்கள் எல்லாருமே வந்து இருக்கக்கூடாதுன்றது வெட்டி போட்டுறாரு. அதாவது வந்து ஏன் அந்த ராஜாக்கள்லாம் வெட்டி போடுறார் அப்படின்னன்னா, பரசுராமர் வந்து எங்க அம்மா தலைய வந்து ஒட்ட வச்சுரு. அவ அம்மா தலைய போய் ஒட்ட வச்சுரு. ஒட்ட வச்சுட்ட உடனே முனிவர்கிட்ட அவ அப்பா கிட்ட போய் கேட்குறாரு. "என்ன யாருப்பா இது மாரி வந்து என் அம்மாவ வந்து காட்டிக் குடுத்தது? இந்த மாரி வந்து தப்பான இதில வந்து காட்டிக் குடுத்தது" அப்படின்னோன, அப்போ வந்து 3 பேரு 2, 3 பேர சொல்றாரு. அப்ப 2, 3 பேர சொல்றதுல ராஜாவும் ஒருத்தர். இந்த நாட்டு ராஜா அவன் வந்து குளிக்க வரான் அந்த தடாகத்துல. ஏன்னா ஓடுற நதியில தானே வந்து அவ மண்பாண்டம் செய்றா. அப்போ வந்து என்ன பண்றா, அவ மேல இருக்கிற ரதி மன்மதன வந்து பார்க்குறா. பார்க்கறதுனால வந்து அந்த மயக்கத்தினால அந்த பானைய செய்ய வரல. அதனால வந்து லேட் ஆனதுனால பூஜைக்கு லேட் ஆனதுனால அவ அப்பா வந்து வெட்டி போட்டுரு பையன்கிட்ட சொல்லி வெட்டி போட்டுரு. ஆனா வந்து அது அதுக்கு யார் சாட்சின்னா, அந்த ராஜா கிட்ட கேட்கிறாரு அவ அப்பா வந்து. கேட்கும்போது அவர் சொல்றாரு, "இது மாரி வந்து நான் தான் பார்த்தேன். ரதி மன்மதன இது பண்றத பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிர்றா. ஏதோ சொல்லி பொய் சொல்லிர்றான். பொய் சொன்ன உடனே அவ அப்பா வந்து என்ன பண்றான், பரசுராமர் என்ன பண்றாரு, அந்த ராஜாவுடைய வம்சமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 7 தலைமுறை எத்தனை பேர் வராளோ, அத்தனை பேரையும் கோடாலியால வச்சு வெட்டுறாரு பரசுராமர். ஏன்னா, அம்மாவ காட்டிக் குடுத்த அந்த பொய்யா சொல்லி காட்டிக் குடுத்ததுனால, அத்தனை பேரையும் வெட்டி போட்டுறாரு. அப்போ வந்து அப்போ அவரு வந்து அந்த ராஜாக்களுடைய 7வது தலைமுறை அவன் வந்து பகீரதன் வரான். அவனுக்கு வந்து திருப்பியும் இதே போல வந்து சாபம் ஏற்படுறது. பரசுராமரால ச சாவடிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த 7 தலைமுறையும் வந்து பார்த்தீங்கன்னா, சாவடிச்ச 7 தலைமுறைகளும் வந்து கரையேறாம இருக்கிறது. அதாவது வந்து பேய்களா அல்லாடுறது. அந்த பேய்களா அல்லாடும்போது பார்த்தீங்கன்னா, இவரு வந்து விஷ்ணு நோக்கி தபஸ் பண்றாரு. விஷ்ணு நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து இந்த ஏகாதசி விரதம் அதனால தான் வருது. ஏகாதசி அவன் விரதம் இருந்து முதல்ல ஏகாதசி விரதத்த ஆரம்பிச்சது பகீரதன் தான். அந்த ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணுவ நோக்கி பிரார்த்தனை பண்றான். விஷ்ணுவ நோக்கி பிரார்த்தனை பண்ண உடனே அவர் என்ன பண்றாரு, பிரம்மாவ நோக்கி போப்பா, பிரம்மா கிட்ட இருக்க கமண்டலத்துல வந்து இந்த கங்கை இருக்கும். அந்த கங்கைய எடுத்துட்டு வந்து உங்க பித்ருக்கள் மேல தெளிச்சேன்னா, அப்ப வந்து உடனே வந்து அவ வந்து மோட்சலோகம் போயிடுவா. அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்றாரு. சரி விஷ்ணு சொன்ன உடனே அப்புறம் என்ன பண்றாரு, இவர் வந்து பிரம்மாவ நோக்கி பிரார்த்தனை பண்ணி, பிரம்மா கிட்டேருந்து வந்து கமண்டலத்துல வந்து கேட்கறாரு. சரி நான் தரேன். ஆனா வந்து கங்கைய உன்னால வந்து பிடிக்க முடியாது. நான் கொட்டுறேன். நீ முடிஞ்சா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கொட்டுன உடனே என்ன பண்றாரு, கமண்டலத்துலேருந்து 2 சொட்டு தான் விழுறதாம். எங்கேருந்து? பிரம்மா கமண்டலத்துலேருந்து 2 சொட்டு தான் விழுறதாம். அந்த 2 சொட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து பிரவாரமா அப்படியே வந்து ஜலம் அப்படியே அப்படியே பெருக்கெடுத்த ஆறு மாரி ஓடுதாம். அப்போ வந்து யாராலயும் கண்ட்ரோல் பண்ண முடியல பூமிக்கு வர இது. அப்பதான் வந்து சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சிகையில சுத்திக்கிட்டு அந்த கங்கைய இப்படி புடிச்சுக்கிறாரு. அந்த புடிச்சிட கங்கை தான் வந்து பூமிக்கு வருது. அந்த பூமிக்கு வர கங்கை தான் வந்து கொஞ்சமா வருது. அப்போ அந்த அந்த இதையும் வந்து ரொம்ப பிரபாரமா வந்து பூமி உள்ள பிரபாரமா போயிட்டு இருக்குது. அப்ப என்ன பண்றார் விஷ்ணுவே வந்து என்ன பண்றார் தன் காலடியில வச்சு அத அழுத்தி இன்னும் சின்னதா ஆக்கி விடுறாரு. இதுதான் வந்து ம கங்கா வந்து பூமிக்கு வந்ததுக்கான ஐதீகம். முதல் விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, கங்கையில குளிச்சா எந்தவித பாபங்களும் வந்து முதல்ல கிடையாது. புரியுதுங்களா? ஏன் அப்டின்னன்னா, கங்கை வந்து அவ வந்து சர்வத்திலும் சுத்தியானவள். அதுல ஆனா வந்து கங்கையில குளிச்சாலே சர்வவித பாபங்களும் போயிடுதுன்றத வந்து சாஸ்திரங்கள் சொல்றது. அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த கதைய நீங்க சொன்னதுனால இது நான் இப்போ இவ்வளோ விஷயம் சொல்றேன். ஏன்னா கங்கைக்கு வந்து அவ்வளோ மகத்துவம். கங்கை எந்த நீருக்கும் இல்லாத மகத்துவம் ஏன்னா, அந்த கங்கைக்கு இருக்குதுன்னா, அந்த கங்கையினோட பிரவாரம் அந்த மாரி.